அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் மார்ச் 4ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மத்திய அரசு கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா விருது வழங்கியுள்ளது? மத்திய அரசு கீழ்கண்ட எந்த நிறுவனத்திற்கு நவரத்னா விருது கொடுத்துருக்காங்க? ஆன்சர் ஐஆர்சிடிசி அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் ஐஎஃப்ஆர்சி அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் இந்த விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே இந்திய ரயில்வேவோட பொது நிறுவனங்கள். ஓகேங்களா, எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி மற்றும் வணிக சந்தையில் சிறப்பாக செயல்படும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்த நவரத்னா விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே இந்திய ரயில்வேவோட பொதுத்துறை நிறுவனங்கள் தான். இந்திய ரயில்வேவில் மொத்தமாக 12 பொது நிறுவனங்கள் இருக்குது. அதில் 7 நிறுவனம் இந்த நவரத்னா விருது அப்படிங்கிறத வாங்கியிருக்கு இது வரைக்கும். ஓகேவா, இந்த ஐஆர்சிடிசி அப்படிங்கிறது இந்திய ரயில்வே உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா நிறுவனம். ஐஎஃப்ஆர்சி அப்படிங்கிறது இந்திய ரயில்வே நிதி நிறுவனம். ஓகேங்களா, ஸோ இந்த விருதை பெறுகிற 25 மற்றும் 26வது நிறுவனம் தான் இந்த ஐஆர்சிடிசி அப்படிங்கிற நிறுவனமும் ஐஎஃப்ஆர்சி அப்படிங்கிற நிறுவனமும். ரயில்வே துறை அமைச்சர் யாருன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். அடுத்தவனா, கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் பி இனியன் அப்படிங்கிற ஒரு சாம்பியன் இருக்கார், இந்தியாவை சேர்ந்தவர். 38வது கேன்ஸ் சர்வதேச ஓப்பன் செஸ் போட்டி அப்படிங்கிறது ஃப்ரான்ஸில் நடந்துச்சு. ஃப்ரான்ஸில் 97வது ஆஸ்கர் விருது பட்டியலில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு? 97வது ஆஸ்கர் விருது பட்டியலில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கியிருக்காங்க? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா அனோரா அப்படிங்கிற திரைப்படம். அனோரா அப்படிங்கிற திரைப்படம். ஓகேங்களா, சிறந்த நடிகராக ஏர்ச்சியன் ப்ரோடி அப்படிங்கிறவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு தி புருட்டலிஸ்ட் அப்படிங்கிற படத்துக்காக. சிறந்த இயக்குனர் ஷான் பேக்கர் அனோரா அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருக்காரு. இந்த அனோரா அப்படிங்கிற படம் 5 பிரிவுகளில் ஆஸ்கர் விருதை வாங்கியிருக்கு. ஓகேவா, அடுத்தது, உலக வனவிலங்குகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக வனவிலங்குகள் தினம் மார்ச் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. மார்ச் 3. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16வது ஆசிய சிங்கங்கள் கணக்கெடுப்பு பணி அப்படிங்கிறது மே மாதம் நடைபெறும் அப்படின்னு நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது? அதாவது அதிகாரப்பூர்வ மொழினா அலுவல் மொழியா, அமெரிக்காவோட அதிகாரப்பூர்வ அலுவல் மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி எது அப்படின்னா ஆங்கிலம் தான். ஓகேங்களா, அதிகாரப்பூர்வமான மொழி ஆங்கிலம். ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.